வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம திரட்டு பால் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபேமஸான சவுத் இந்தியன் ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபி பண்றதுக்கு என்னென்ன இப்போ தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். வெள்ளைப்பாகு, நான் வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு வெள்ளைப்பாகு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகுலே நான் வந்து ஏலக்காயை நான் போட்டு நான் வந்து பாகு காய்ச்சிருக்கேன். அதனால நான் ஏலக்காய் தனியாக எடுத்துக்கல. நீங்கள் வந்து சுகர் சேர்க்குறீங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு வந்து நீங்கள் ஒரு பிஞ்ச் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் இந்த ஸ்வீட் ரெசிபியை பண்ணலாம். இப்போ இந்த திரட்டு பால் ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் நம்ம பாலை இப்போ காய்ச்சுவோம். நான்ஸ்டிக் பாத்திரமா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பால் வந்து அடியில் பிடிக்காம இருக்கும். இப்போ பாலை நல்லா காய்ச்சுவோம். திரட்டு பால் பண்ணுறப்போ வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்ல கெட்டியான பதத்துக்கு நம்மளோட திரட்டு பால் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் வந்து நம்மளுக்கு பொங்கி வருது. இந்த மாதிரி ஓரத்துலலாம் வந்து இந்த க்ரீம் வந்து படிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் அந்த க்ரீம் படிஞ்சிருக்கும். அந்த பாலில் இருக்க க்ரீம்லாம் வந்து பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஓரத்தில் படியும். அதெல்லாம் வந்து இப்படி ஸ்க்ராப் பண்ணி விடுங்க. அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பால் பொங்கி வர்றப்ப நான் அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். இந்த 1 லிட்டர் பால் வந்து நம்மளுக்கு வந்து 1/2 லிட்டராக குறையணும். ஸோ நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதை வந்து பாதியாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா காய்ச்சணும். இந்த சைடில் வந்து படிகிற க்ரீம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி உங்கள் கரண்டியை வச்சே நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறப்ப நம்ம கவனமாக இருக்கிற வேண்டியது வந்து இங்கே தான். ஏன்னா அடியிலையும் சைட்லேயும் வந்து நம்ம பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்போனா தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட், இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இன்னும் நல்லா திக்காக வந்துடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்சுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு வந்து மில்க் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கெட்டியாக அந்த க்ரீம்லாம் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இன்பிட்வீன் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அந்த க்ரீம்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். இந்த ஸ்வீட் வந்து செட்டிநாட்லேயும் ரொம்ப ஃபேமஸ். நம்மளோட மில்க் வந்து நல்லா அப்படியே கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்மளோட வெள்ளைப்பாகை ஊற்றலாம். வெள்ளைப்பாகு இல்லைன்னா நீங்கள் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பால் வந்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பதத்தில் வந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட வெள்ளைப்பாகோ இல்லை சுகரையோ நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு சேர்ப்போம். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். நான் வெள்ளைப்பாகுலே வந்து ஏலக்காய் போட்டு தான் நான் பாகு காய்ச்சினேன். நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு சேர்க்கல, சுகர் தான் நீங்கள் சேர்க்க போறீங்கன்னா
நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் இந்த இதில் நீங்கள் வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த வெள்ளைப்பாகு போட்டோன்னா கொஞ்சம் அந்த லிக்விடைஸ் ஆகும். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்லேயே வச்சு கிண்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு திக்கான ஒரு டெக்ஸ்டருக்கு வந்துடும். ஸோ நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து கேரமல் கலரில் வரும். இது வந்து உங்களுக்கு அந்த வெள்ளத்தோட கலரில் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து வெள்ளைப்பாகோ சுகரோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்குங்க. எங்களுக்கு வந்து இனிப்பு வந்து அரை இனிப்பாக இருந்தால் போதும்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் தான் வெள்ளைப்பாகு ஊற்றுனேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வெல்லம் எவ்வளோ ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகரோ வெள்ளைப்பாகோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது 2 பேருக்கு தான் நான் பண்ணுறேன். 2 பேருக்கு வர்ற மாதிரி நான் பண்ணுறேன். அதனால நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணோம்னா 2 லிட்டர் பால் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சிம்லேயே வச்சு நீங்கள் காய்ச்சணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு நம்மளோட பால்கோவா. ஸோ இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆற வைக்க போகிறோம். நீங்கள் வந்து நான் அடுப்பை வந்து அமர்த்திட்டேன். இப்போ நீங்கள் இதே பாத்திரத்தில் நீங்கள் ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடியில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். அடியில் இருக்கிறது முருகலாக வந்துடும். அதனால என்ன பண்ண போகிறோம், இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வெசலில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுருங்க. நெய் தடவி வச்சுட்டு நெய் தடவி இருக்கேன். இந்த நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த பால்கோவா வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பால்கோவா வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் இதில் நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றி வைப்போம். நான் இப்போ வந்து இதை இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பால்கோவா மாதிரி நீங்கள் வந்து பால்கோவா மாதிரி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பட்டர் பேப்பரில் இது ஆறுனதுக்கப்புறம் பட்டர் பேப்பரில் கொஞ்சம் நெய் தடவி அதில் இந்த பால்கோவாவை வச்சு நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லேயும் நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் இதை வைக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நம்மளோட பால்கோவா ஒரு திரட்டு பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இதை எடுக்க வரல, நீங்கள் வந்து இதை பிளேட்டில் வந்து இது பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இது வரலன்னா நைஃபை வச்சு இந்த ஓரத்தில் எல்லாத்துலேயும் வந்து கத்தியை வச்சு இந்த கொஞ்சம் லேசாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைக்கலாம். நம்மளோட பால்கோவா ஆர் திரட்டு பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஷேப் பண்ணணும், ஸ்கொயர் அந்த மாதிரி வேணும்னா நைஃப்பில் வந்து நான் வந்து நெய் தடவிருக்கேன். இதை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி பீசஸை நான் கட் பண்ணியிருக்கேன். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். 1 லிட்டர் பால் எடுத்து நான் வந்து அதை பாதியாக காய்ச்சினதுனால எனக்கு வந்து கொஞ்சம் பீஸ் தான் கிடச்சிருக்கு. குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. மொரவர் நான் அது 2 பேருக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும் இன்னும் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 லிட்டர் பால் எடுத்து நீங்கள் அதை வந்து நீங்கள் காய்ச்சி நீங்கள் வந்து நல்லா சுண்ட வச்சு நீங்கள் செய்யலாம். ஈஸியான பால்கோவா அல்லது திரட்டு பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.